ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலில் அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வள்ளி நின்று அழுதுட்டு நிற்கிறாங்க. அப்போ வீரா ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. வீராவை பார்த்ததும் வள்ளி சந்தோஷமாக அவங்க கிட்ட போய், இங்கே பாரு வீரா, நீ வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாறனை உள்ளே போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. நீ வந்து சொன்னா அவனை விட்டுருவாங்களாம். நீ சொல்லுவியா வீரான்னு கேட்க வீரா அமைதியாகவே நிற்கிறாங்க. வா வீரா உள்ளே போவோன்னு சொல்கிறாங்க. அப்போ உள்ளேருந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து யாருமா இதுன்னு கேட்க, இவ தான் வீரா, மாறனோட பொண்டாட்டி. இவ வந்து சொன்னா விட்டுருவேன்னு சொன்னீங்கல்ல, விட்டுருவீங்களான்னு கேட்க உள்ளே கூட்டிகிட்டு போமான்னு சொல்கிறாரு. வா வீரா, நீ வந்து சொன்னா கண்டிப்பாக மாறனை விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டே வள்ளி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்ஸ்பெக்டர் வீரா கிட்ட, உன் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டான்ல, இந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா, நீயும் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடு, இன்னும் நான் கேஸை ஸ்ட்ராங் ஆக்கிடுறேன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்ட வள்ளி பயந்து போய் வீராவை பார்க்குறாங்க. சார், நீங்கள் அவரை ரிலீஸ் பண்ணுங்க, அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை மட்டும் சொல்லுங்கன்னு வீரா கேட்க, என்னம்மா சொல்கிற, அவன் உன்னோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணியிருக்கான், அவனை போய் ரிலீஸ் பண்ண சொல்கிறேன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, சார் இது எங்கள் குடும்ப விஷயம், நாங்கள் பார்த்துக்குறோம், இப்போ நீங்கள் அவரை விட்டுருங்கன்னு வீரா சொல்கிறாங்க. அப்போ எதுக்காகமா அவனோட அப்பா கேஸு கொடுத்தாருன்னு கேட்க, அவர் கோவத்தில் கொடுத்துட்டாரு சார், நீங்கள் மாறனை விட்டுருங்க சார்னு வீரா சொல்ல, சரிம்மா உன் சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு எழுதி கொடுத்துட்டு போமா, நாங்கள் அவனை விட்டுறோன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. வீரா என்ன செய்கிறதுக்குன்னு தெரியாமல் தயங்கி போய் நிற்கிறாங்க. என்னம்மா அமைதியாக இருக்கிற, நீ எழுதி கொடுத்தா மட்டும்தான் அவனை எங்களால் விட முடியும், இல்லைனா விட முடியாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல இந்த ப்ரோமோ முடியுது.